எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். ஆதன் செய்திகளுக்காக நான் ஆர்த்தி. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்க வாய்ப்பு. வெற்றி சான்றிதழ் வாங்கியதும் பனையூருக்கு வர வேண்டும் என கட்சியினருக்கு விஜய் போட்ட உத்தரவு. தமிழகத்தில் மே தின கொண்டாட்டம் போன்ற தகவல்களை கொண்ட ஒரு சிறிய செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். அரபிக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரபிக்கடலில் மே 2வது வாரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக ஜூன் மாதம் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த முறை மே மாதமே தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. திராவிட இயக்கத்தை பாஜகவால் ஒருபோதும் அசைத்து கூட பார்க்க முடியாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். 5 மாநில சட்டமன்ற தேர்தல் மற்றும் அது தொடர்பான கருத்து கணிப்புகள் குறித்து செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டி அளித்தார். இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் கூறுவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கேரளாவில் பாஜகவினர் உள்ளே ஊடுருவ முயற்சிக்கிறார்கள். அது மிகவும் கடினமான காரியமாக இருக்கும். அவர்களால் அங்கு ஊடுருவ இயலாது. ஆனால் மேற்கு வங்கத்தில் நிலைமை சற்று மாறுபட்டதாக இருக்கலாம் என வைகோ தெரிவித்துள்ளார். திராவிட இயக்கம் என்பது தியாகம் மற்றும் துயரங்களின் மீது கட்டமைக்கப்பட்டது. அதனை வளர்த்தெடுப்பதற்காக ஆயிரக்கணக்கானோர் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் தியாகம் செய்திருக்கிறார்கள். தேர்தலில் இந்த இயக்கம் வெற்றி பெற்றாலும் பெறாமல் போனாலும் திராவிட மண்ணில் ஒரு நிரந்தர சக்தியாக திகழும் என வைகோ தெரிவித்துள்ளார். பாஜகவினர் தாங்கள் கற்பனை செய்து கொண்டிருப்பது போல் திராவிட இயக்கத்தின் அடித்தளங்களை ஒருபோதும் அசைக்க முடியாது என்றும் வைகோ உறுதிபட தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி செய்தி வெளியானதும் எங்கும் தங்காமல் உடனடியாக பனையூருக்கு வந்துவிட வேண்டுமென தாவேக தலைவர் விஜய் தனது கட்சி வேட்பாளர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. அதே நேரம் ஆக்சிஸ் மை இந்தியா என்ற நிறுவனம் மட்டும் தாவேக 120 இடங்கள் வரை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என கூறியிருக்கிறது. இது தொடர்பாக ஏற்கனவே கட்சி தலைமை அலுவலகத்தில் அனைத்து தொகுதி வேட்பாளர்களுடன் விஜய் ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது மக்கள் தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருக்கும் என உறுதியாக நம்புகிறேன் என்று விஜய் பேசியதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தாவேக வேட்பாளர்களும் அதிக நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். குறிப்பாக வாக்கு எண்ணிக்கையின் போது மிகவும் விழிப்புடன் செயல்பட வேண்டும். வெற்றி சான்றிதழ் வாங்கிய பிறகு சற்றும் தாமதிக்காமல் பனையூர் அலுவலகத்துக்கு வந்துவிட வேண்டும். அனைவருக்காகவும் தான் காத்துக் கொண்டிருப்பேன் என்று விஜய் பேசியதாகவும் தாவேக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திருப்பூரில் மூலப்பொருட்களின் விலை உயர்வு காரணமாக உள்நாட்டு ஆடை உற்பத்தி 40% குறைந்திருக்கிறது. ஆடை உற்பத்திக்கு பெயர் போன திருப்பூரில் உள்நாட்டு ஆடை தயாரிப்பில் 10,000க்கும் அதிகமான நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. தொடர்ந்து நூல் விலை அதிகரிப்பதால் அங்கு ஆடை தயாரிப்பு செலவு கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இதனால் ஆடைகள் விலை ஏற்கனவே சுமார் 7% அதிகரித்தது. அப்படியிருந்தும் தயாரிப்பு செலவை ஈடுகட்ட முடியவில்லை என தயாரிப்பாளர்கள் அதிருப்தி தெரிவித்தனர். தற்போது கடுமையான ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும் நிலையில் மூலப்பொருட்களின் விலை உயர்வு காரணமாக புதிய ஆர்டர்களை எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கடந்த 1 மாதமாக உள்நாட்டு ஆடை உற்பத்தி 40% குறைந்திருக்கிறது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு 25% ஆர்டர்கள் குறைந்திருப்பதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மே தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சென்னை தியாகராய நகரில் அமைந்திருக்கும் தலைமை அலுவலகமான பாலன் இல்லத்தில் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் கொடியை ஏற்றி வைத்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டார்கள். கொடியேற்றிய போது அவர்கள் மே தின முழக்கங்களை எழுப்பினார்கள். இதேபோல் தியாகராய நகரில் அமைந்திருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திலும் மே தினம் கொண்டாடப்பட்டது. கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றார்கள். செங்கொடியை ஏற்றி வைத்து மே தின முழக்கங்களை எழுப்பினார்கள். வணிக பயன்பாட்டு எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வுக்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.
மத்திய பாஜக அரசு முதுகில் குத்திவிட்டதாக விமர்சித்துள்ளது. கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் பெங்களூரில் இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை உயர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். சிலிண்டர் விலை அதிகரிப்பு சாமானிய மக்களையும் உணவகங்களையும் கடுமையாக பாதிக்கும் என குறிப்பிட்ட அவர் பாஜகவினர் நாட்டின் வாக்காளர்களை ஏமாற்றிவிட்டதாகவும் முதுகில் குத்திவிட்டதாகவும் கடுமையாக விமர்சித்துள்ளார். 5 மாநில தேர்தல் முடிந்த பிறகு இதனை செய்வார்கள் என்பது தங்களுக்கு தெரியும் என்றும் இந்த விலை உயர்வை திரும்பப் பெறுமாறு போராட்டம் நடத்துவோம் என்றும் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். சர்வதேச விமானங்களுக்கான எரிபொருள் விலையை மத்திய அரசு உயர்த்தியிருக்கிறது. இதன் காரணமாக சர்வதேச விமான டிக்கெட் விலை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே நடைபெற்ற போர் தற்காலிகமாக முடிவுக்கு வந்துள்ள போதிலும் முக்கிய வணிக போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி பிரச்சினை இன்னும் முடியவில்லை. அதனை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே கடும் போட்டி இருந்து வருகிறது. இதன் காரணமாக உலக அளவில் எண்ணெய் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டு விமான எரிபொருள் விலை அதிகரித்துள்ளது. இது விமான நிறுவனங்களை கடும் நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இதனால் வேறு வழியின்றி சர்வதேச விமானங்களுக்கான எரிபொருள் விலையை மத்திய அரசு 5% உயர்த்தியிருக்கிறது. இது டிக்கெட் கட்டணம் உயர்வதற்கு வழிவகுக்கும் எனவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே பெரும் இழப்பை சந்தித்து வரும் விமான நிறுவனங்கள் எரிபொருள் விலை அதிகரிப்பால் மேலும் நெருக்கடிக்கு ஆளாகியிருக்கின்றன. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் திமுகவின் சித்து விளையாட்டுகள் என பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் பாடுபட்டு செய்த சாகுபடியின் பலனை அறுவடை செய்து வீட்டுக்கு கொண்டு வரும் நடைமுறைக்கு ஒப்பானது தேர்தல் வாக்கு எண்ணிக்கை என்பதால் அதிமுக மற்றும் பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் முகவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்கு எண்ணிக்கை நாளன்று பாமக மற்றும் அதன் கூட்டணி கட்சி முகவர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் அனைவரும் காலை 6 மணிக்கே வாக்கு எண்ணும் மையங்களுக்கு சென்றுவிட வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறார். வாக்கு எண்ணிக்கையின் போது ஏதேனும் தவறுகள் நடந்தால் உடனடியாக அதிகாரிகளிடம் அது குறித்த புகார் செய்ய வேண்டும். முன்கூட்டியே தபால் வாக்குகள் எண்ணி முடிக்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் வெளியாகியிருக்கும் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் திமுகவின் சித்து விளையாட்டுகள்தான் என்றும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள அவர்கள் இதுபோன்ற குளறுபடிகளை அரங்கேற்றுவார்கள் என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சில பகுதிகளில் வரும் 4ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மே 2ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் மே 3ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர் மலைப்பகுதிகள், திருப்பூர் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை தீர்மானம் மே 4ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், ஈரோடு, சேலம், நாமக்கல் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.